சிவகங்கை மாவட்டத்தின் விவசாயிகளின் தோழனாக மாவட்டத்தின் பென்னிக்குயிக் என செல்லமாக அழைக்கப்பட்ட முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயகாந்தன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் என்பது அனைவரும் அறிந்தது. மானாமதுரை அருகே உள்ள தஞ்சாவூர் கிராமத்தில் பாலசுப்பிரமணிய சாமி அவர்கள் நீர்நிலை தூர்வாரி விவசாயிகளுக்கு உதவ வேண்டுமென அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தனிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அதை பரிசீலனை செய்து நீர்நிலைகளை தூர்வார உடனே உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் பாலசுப்பிரமணிய சாமி அவர்கள் மேற்பார்வையில் நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டன. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி விவசாயிகளின் உற்ற நண்பனாக திகழ்ந்தார். தற்போது அனைத்து கண்மாய் மற்றும் குளங்கள் தண்ணீரால் நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயம் சிறப்பாக செய்து வருகின்றனர். திரு ஜெயகாந்தன் அவர்களால் தூர்வாரப்பட்ட குளங்கள் அனைத்தும் கருவேல மரங்கள் அதிகமாக வளர்ந்து கேட்பாரற்று கிடக்கின்றன. இதுகுறித்து தஞ்சாவூர் பாலசுப்பிரமணிய சாமி அவர்கள் நமது தினமுல்லைக்கு அளித்த பேட்டியை காணலாம். இந்த ஊரணி பேர் கண்ணத்தால் ஊரணி. ஆண்டுகள் ஆக்கிரமிப்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு தனிநபர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஒரு 40 ஆண்டுகள் பல மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்து இந்த ஆக்கிரமிப்பு எடுக்க முன் வரலை. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு திறந்த உயர்நீதி உத்தரவின் பேரில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா ஜெயகாந்த் அவர்கள் இந்த ஊரணியை ஆக்கிரமிப்பு அளவீடு செஞ்சு அரசு இயந்திரங்கள் 20 ஜேசிபி அரசு மாவட்டம் வாங்கப்பட்ட இந்த இயந்திரங்களை வைத்து தூர்வாரப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக நீர் வற்றாமல் நிரம்பி உள்ளது. தற்போது 2 மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பேற்றும் இந்த வரத்து கால்வால் சீமக்கருவை அகற்றுவதற்கு முன்வரவில்லை. பல முறை புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இது சொந்தமாக நீதிமன்றம் உள்ளது. இந்த வரத்துக்கால் சரி ஏற்பட்டால் அந்த குளங்கள் நிரம்பி வரும். அந்த வரத்துக்கால் மீண்டும் சீமக்கல் ஆக்கிரமிப்பு உள்ளது. தோப்புக்கார ஊரணி தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இதே இடத்தில் விவசாயம் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊரணியின் தற்போது நிலை குறித்து விவரிக்கிறார். கண்டுகிட்டு இருக்க ஊரணி தோப்புக்கார ஊரணி. இந்த ஊரணி தனியொரு ஆக்கிரமிப்பு பண்ணி 10 ஆண்டு விவசாயம் பண்ணிக்கிற இந்த ஊரணி. நான் பல முறை எங்கள் பகுதியில் நீர்நிலைகள் 400 அடி கீழே சென்று விட்டது. பல மாவட்ட ஆட்சியர் இது சோர்ந்த புகார் கொடுக்கும்போது வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி ஏளனமாக பார்த்து கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் 2018 நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தப்பட்டு 2019 மாண்பு நீதிபேரரசுகள் அனைத்து நீரினை ஆக்கிரமிப்பு அகற்றவன உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த சிவபெருமான் அருளால் ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் சிவகங்கை மாவட்ட பொறுப்பேற்றவுடன் அரசு நிதியில் எந்த மாவட்டத்தில் வாங்காத அளவுக்கு ஒரு 20 ஜேசிபி வாங்கப்பட்டு இந்த ஊரணையை மீட்டெடுத்து கொடுத்தார். அதிலிருந்து இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நீர்நிலை 400 அடி கீழே அந்த நீர்நிலை இப்போது 50 அடி அருகில் விவசாயம் செழிம்பாக இருக்கிறது. இப்படி ஒரு இயற்கையான ஒரு திட்டத்தை அரசு கையில் எடுத்து ஏற்கனவே இருந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அதிகாரிகள் போல் இந்த சிவகங்கை மாவட்ட விவசாயத்தை நம்பி உள்ளது. இந்த பகுதியில் இருக்கிற சீமேக்கர்களை முழுவதும் அகற்ற வேண்டும். இந்த ஊரணி கரைகளை திருப்பி பழுது பார்க்க வேண்டும். வரத்துக்காரர்கள் கால்வாய்களை தூர்வார வேண்டும். அதற்கு ஏற்கனவே ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் 20 ஜேசிபி இயந்திரம் வாங்கி மாவட்டத்தில் நிர்வாகத்தில் ஒப்படைத்து சென்றுள்ளார். அந்த வண்டிகளை வைத்து இதுகளப்புறம் பராமரிப்பு செய்தால் தமிழகத்தில் இந்த சிவகங்கை மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டம். விவசாயிகள் வாழ்வாதாரம் பெருகி செல்வ செழிப்பாக வளரும் என்று தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் ரொம்ப பணிவோடு இந்த பகுதி மக்களின் சார்பாக வேண்டுகிறேன். தஞ்சாவூரை ஆண்ட தஞ்சைவாணன் மனைவி ராணி கொடுத்த ஊரணி. இந்த ஊரணியின் தற்போது நிலை குறித்து விவரிக்கிறார். எங்கள் தஞ்சாவூரை அரசாண்ட சிற்றரசர் தஞ்சைவாணனோட மனைவி ராணி குடித்த ஊரணி. இந்த ஊரணிக்கு பேர் ராணி ஊரணி. இது விவசாயிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு ஜெயகாந்தன் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நீதிமன்ற உத்தரவை மதித்து இதை நீரினை தூர்வாரப்பட்டது. இன்று தமிழகமே கன்னியாகுமரி தூத்துக்குடி வெள்ளப்பெருக்கில் நதிநீர்கள் வீணடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த குளங்கள் நிரப்பதற்கு அரசு ஏற்பாடு பண்ணவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த ஊரணியை போல் எத்தனை குளங்கள் இந்த நிரம்பாமல் உள்ளது. இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும்
இந்த விவசாயிகளின் உணர்வு பூர்வத்தை கருத்தில் கொண்டு நீரின்றி உலகில்லை. மழை பெய்து கொண்டே இருக்கின்றது, வெள்ளம் நதி போல் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெய்கின்ற மழை தண்ணீரையும் வருகின்ற தண்ணீரையும் அந்த ஆதி காலத்தில் மன்னர்கள் ஏரிகள் குளங்கள் தோண்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குளங்களையும் ஏரிகளையும் அரசு முறையாக பராமரிக்காத காரணத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதங்கள் ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டவுடன் அரசு விளம்பரத்துக்காக 10 கிலோ அரிசியும் ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து சென்று விடுகிறது. வருகின்ற தண்ணீர் அது நீரை தேக்கி வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சார்பாகவும் எனது சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். 40 ஆண்டு காலமாக தாமரைக்குடி கண்மாய்க்கு வரக்கூடிய நாற்றாண்டி கால்வாயில் தண்ணீர் வராமல் இருந்தது. ஜெயகாந்தன் அவர்களின் முயற்சியால் தூர்வாரப்பட்டு தற்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தாமரைக்குடி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் கம்மாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டாண்டி ஓடையிலேருந்து தான் தண்ணி கம்மாய்க்கு வந்துச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி கால்வாய்கள் பூரா சீரமைக்காதனால தண்ணி கம்மாய்க்கு வர்றதில்லை. மழை பெஞ்சால் மட்டுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஐயா ஜெயகாந்தன் ஐயாட்ட வந்து இந்த ஊருக்கு கால்வாயை பூரா எடுக்கணும், வேலிக்கருவில் சுத்தப்படுத்தி கால்வாயை முறைப்படுத்தி கொண்டு வந்தால் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம். இன்னும் அது நடவடிக்கை எடுக்கலை. நம்ம ஊர் மட்டும் நம்ம பஞ்சாயத்தில் உள்ள 4 கம்மாய்க்குமே இதான் தண்ணி போகிற வரோம். இந்த தண்ணி வந்து திருப்பி ஆற்றுக்குள்ளேயே திருப்பி போகுது ரிட்டர்ன். அங்கே ஆற்றுக்குள்ளே போய் கடலில் போய் கலக்கிற தண்ணியை தடுப்பணை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த 4 கம்மாய்க்குமே தண்ணி போய் விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி கலெக்டர்கிட்ட ஏற்கனவே இருந்து இப்போ இருக்கிற ஒரு டீம் இருந்த ஒரு டீம் 2-3 தடவை மனு கொடுத்துருக்க, இந்த நடவடிக்கை எடுக்கலை. அதுபோக சீமைக்கருவல் இருக்கிறதுனால விவசாயமே பண்ண முடியல. ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட 450 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம். இன்றைக்கி 5 ஏக்கர் 6 ஏக்கர் தான் பண்ணுறோம். சுற்றி சீமைக்கருவல் மண்டிடுச்சு. தஞ்சாவூர் கிராமத்தில் விவசாயம் செய்த விவசாயிகளிடம் தற்போது நிலை குறித்து விசாரித்தோம். அப்போது அவர்கள் கூறும்போது, இந்த ஊரில் ஜெயகாந்தன் அவர்கள் தூர்வாரி கொடுத்ததுனால ஊர் நீர் விவசாயிகள் நிறைய நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தண்ணி செலும்பாக இருக்கிறோம். இன்னமும் கருவேல் மரத்தை அகட்டி கொடுத்து பன்றி தொல்லை ரொம்ப இருக்கிறதுனால அகட்டி கொடுக்குமாறு கோரிக்கை வைக்கிறோம். காசிக்கு நிகராக திகழும் திருப்புவனம் எனும் புஷ்பவன காசியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்ந்து போன லட்சுமி மார்க்கண்டேய தெப்பக்குளத்தை மீட்டு கொடுத்த பெருமை திரு ஜெயகாந்தன் அவர்களை சாரும். திரு ஜெயகாந்த் அவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர். தற்போது அவர் வாழும் சித்தராகவும் திகழ்ந்து வருகிறார். இது குறித்து பாஜகவின் திருப்புவனம் கிழக்கு ஒன்றிய தலைவர் வெற்றி பிரபாகர் கூறும் தகவலை பார்க்கலாம். திருப்புவனம் எனும் புஷ்பவன காசியில் 1000 வருடங்களுக்கு முன்பு தூர்ந்து போன லக்ஷ்மி மார்க்கண்டேய தீர்த்தம் குளம் இருந்தது. அது தூர்ந்து போனது. நானும் பல மனுக்கள் கொடுத்து வந்தேன். எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் இல்லை. அந்த நேரத்திலே சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக உயர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார்கள். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் மூலமாக அவர்களிடம் மனு கொடுத்து முறைப்படி அதை ஆய்வு செய்து இன்று 1000 வருடங்களுக்கு முன்பு தூர்ந்து போன அந்த தெப்பக்குளத்தை கம்பீரமாக தூக்கி நிறுத்தியது உயர்திரு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா ஜெயகாந்தன் அவர்கள்தான். அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு தற்சமயம் பணி செய்யும் ஆட்சித்தலைவர்களால் எந்த ஒரு பணியும் தூர்வாரும் பணியாக இருந்தாலும் சரி, விவசாயம் சம்பந்தப்பட்ட தீவிர நடவடிக்கைகள் கிடையாது. அவர்கள் இருக்கும்பொழுது ஜேசிபி பேக்கோ லோடர் போன்ற எந்திரங்களை விலைக்கு வாங்கி, அரசு மூலமாகவே விலைக்கு வாங்கி அனைத்து கால்வாய் பகுதியிலும் நீர்நிலை பகுதி ஆதாரங்களையும் தூர்வாரி நல்ல ஒரு நீர்நிலை தேக்கத்தை உருவாக்கி கொடுத்தார். அதற்கு ஸ்ரீ ஈஸ்வர எம்பெருமான் திருச்சித்தர் ஐயா சார்பாகவும் திருப்புவனம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த திருப்புவனத்தில் இந்த கம்பீரமான தெப்பக்குளத்தை 1000 வருடங்களுக்கு பிறகு மீட்டெடுத்து கொடுத்த ஐயா ஜெயகாந்தன் போன்ற ஒரு ஆட்சித்தலைவர்கள் மீண்டும் இந்த சிவகங்கைக்கு வேண்டும். அவர்கள் பணி சிறக்க வேண்டும். மக்கள் பணி சிறக்க ஜெயகாந்தன் போன்ற ஒரு ஆட்சித்தலைவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.